ஜோதிமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாள் நல்ல நாள் 6/1/2025. இன்று திங்கட்கிழமை. இந்த நாள் நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கிரா தேவியை வேண்டிக் கொண்டு, குரோதி வருடம், அதாவது தமிழ் வருடம் இருக்கு இல்லையா, குரோதி வருடம் சித்திரை மாசத்துல தான் ஒவ்வொரு வருடங்கள் ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு குரோதி வருடம் போயிட்டு இருக்கு. மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்று நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை 9:45 முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கு. மாலை 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. ராவு காலம் இன்று காலை 7:30 9 மணி வரைக்கும் ராவு காலம் இருக்குது. குளிகை மதியம் 1:30 3 மணி வரைக்கும் குளிகை காலம் உள்ளது. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இன்று சூலம் கிழக்கு திசை. ஒரு கிழக்கு திசை நோக்கி ஒரு பயணம் நம்ம எடுத்து போறோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் தயிர் எடுத்துக்கிறது. கொஞ்சம் தயிர் எடுத்து நம்ம சாப்பிட்டு போனா, இல்லை தயிர் தானம் கொடுத்துட்டு போனாலும் அந்த சொல்லக்கூடிய அந்த நம்ம போகக்கூடிய திசை நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இன்று திதி பாத்தி அப்படின்னா இன்று மாலை 6:56 வரைக்கும் சப்தமி திதி இருக்குதுங்க. அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பம். இன்னைக்கு அஷ்டமி திதிங்கிறது மாலை நேர வழிபாடு பைரவருக்கு ரொம்ப விசேஷம். அப்போ உங்களுடைய ஊருக்கு அருகாமையில பைரவர் கோவிலோ இல்லை கோவில்கள்ல பைரவருடைய சன்னதி இருந்தாலும் அங்கே போய் உங்க பேர்ல 2 வில்வ இலை கிடைக்கிட்டாலும் பரவாயில்லைங்க. செவ்வரளி பூ கூட ஏதேனும் ஒரு வாசனையான மலர் கொடுத்து ஒரு மாதுளம்பழம் வச்சு இல்லை தயிர் சாதம் கூட கொண்டு போய் நிவேதானம் கொடுத்து உங்க பேர்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறங்க. கஷ்டங்கள் விலகும். இன்று பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் இன்று இரவு 7:53 வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல மீனராசியில சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்துல சந்திர பகவான் பிரவேசிப்பார். அப்ப இந்த நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய சாரத்துல சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய நாள்ல, ஏன்னா அவர் 7:53 வரைக்கும் இருக்கார். நீங்க நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருநீல கலர் வஸ்திரம் வாங்கி சாத்தி உங்க பேர்ல ஒரு சங்கல்பம் ஆலப்பழத்துல பார்க்க வச்சு சங்கல்பம் பண்ணிக்கிறங்க. பிரச்சனைகள் தடைகள் ஏதாவது உங்களுக்கு மன ரீதியான ஒரு அழுத்தமான ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம்னா அது நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இன்று அமிர்தாதி யோகத்தை பார்க்கும்போது இன்று காலை 6:31 வரைக்கும் அமிர்த யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம். அப்ப இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்கிறதுனால யோகம் நல்லாவே இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்று இரவு 7:53 வரைக்கும் மகா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மகா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று ராசி கிரக நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேச ராசியில எந்த ஒரு கிரகமும் இல்லை. ரிஷப ராசியில குரு பகவான் இருக்கார். மிதுன ராசியில எந்த ஒரு கிரகமும் இல்லை. கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சத்தில் உள்ளார். சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை. கன்னி ராசியிலே கேது பகவானும், துலாம் ராசியிலே எந்த கிரகமும் இல்லை. விருச்சக ராசியில் எந்த கிரகமும் இல்லை. தனுசு ராசியில பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானும் புத பகவானும் சேர்க்கை. மகர ராசியில் எந்த கிரகமும் இல்லை. கும்பராசியில சுக்கிரனும் சனியும் சேர்க்கை. மீன ராசியில ராகும் சந்திரனும் சேர்க்கை. அப்ப மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சுப நாள். ரிஷபராசிக்கும் இந்த நாள் சுப நாள். மிதுன ராசி என்பர்களுக்கும் இந்த நாள் சுப நாள். கடகராசி என்பர்களுக்கும் இந்த நாள் சுப நாள். கொஞ்சம் நிதானம் பொறுமை வேணும். சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சுப நாள். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். துளராசி என்பர்களுக்கும் இந்த நாள் சுப நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்று சுப நாள். தனுசு ராசி என்பர்களுக்கு இன்று அறிவாற்றல் நிறைந்த ஒரு அற்புதமான சுப நாள். மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காரிய சக்தி பெறக்கூடிய ஒரு சுப நாள்.
மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல நாள். கொஞ்சம் மனக்குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான முடிவு எடுத்து செயல்படுவது உத்தமம். சரிங்களா? அப்ப இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைய வேண்டும்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிறேங்க. நானும் ஸ்ரீ வாராகி மகாபிருத்திங்கிற தேவியை வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எல்லாரும் இந்த நாள் காலையில ஒவ்வொரு கண் விழிச்சதுன்னு நல்ல நாள் தான். இப்ப நம்ம சிலர் கேட்கலாம், என்னங்க நல்ல நேரம் மட்டும் அந்த 1 மணி நேரம் தானே, 1.5 மணி நேரம் தானே வருது, மற்ற நேரம்லாம் நல்ல நேரம் கிடையாதா அப்படின்னு. இப்ப நம்ம கண் விழிக்கிற நேரம், நம்ம இரவு தூங்குறோம், கண் முழிச்சு பாக்குறோம், நல்ல நேரம் தான். அன்னையில இருந்து நல்ல நேரம் தான். நம்ம அப்படிதான் இன்று நாள் எனக்கு நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அதை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.